பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சபரிமலை சன்னிதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஐயப்பனோட லீலைகள் நடந்த யாத்திரைக்கே ஒரு அஸ்திவாரமா இருக்கிற 5 முக்கியமான இடங்கள் இருக்கு. இந்த இடங்களை தரிசிச்சாதான் உங்க யாத்திரை முழுமை அடையும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்னென்ன இடங்கள்? ஏன் அந்த இடங்கள் அத்தனையும் முக்கியம்? 5 சாஸ்தா ஸ்தலங்களோட பின்னணி என்ன தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க கன்னிசாமியா எந்த வருஷம் போனீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவா ஐயப்பனை தர்மசாஸ்தான்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 முக்கியமான சாஸ்தா கோயில்கள் இருக்கு. இத பஞ்சசாஸ்தா தலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 5 கோயில்களும் ஐயப்பனோட வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களை சொல்லுது. ஒன்னு ஐயப்பன் குழந்தையா இருந்த பாலசாஸ்தா திருக்கோலம். இன்னொன்னு அவர் கல்யாண கோலத்தில் இருக்கிற காட்சி. 3வது தியான கோலம். 4வது யோக கோலம். 5வது அவர் பூத கணங்களோட வேட்டைக்கு போற கோலம். சபரிமலைக்கு போற ஒவ்வொரு பக்தருமே ஐயப்பனோட இந்த 5 நிலைகளையும் மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு போனாதான் விரதம் முழுமை அடையும்னு சொல்றாங்க. இப்போ அதுல முதல் கோயிலை பத்தி பார்க்கலாம். ஐயப்ப பக்தரோட யாத்திரையில ரொம்ப முக்கியமான ஆரம்ப புள்ளி எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு எருமேலி தான் ஞாபகம் வரும். ஆனா அந்த யாத்திரைக்கே ஒரு அஸ்திவாரமா மனசுக்கு ஒரு தூய்மையை கொடுக்கிற முதல் கோயில் குளத்து புழா ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில்தான். இது ஐயப்பனோட பாலசாஸ்தா திருக்கோலம். இந்த அற்புதமான கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்துல கல்லடா நதியோட கிளை நதியான குளத்துப்புலா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. சுத்தியிலும் அடர்ந்த காடு பக்கத்துல ஓடுற ஆறுன்னு பார்க்கவே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இங்க ஐயப்பன் சின்ன குழந்தையா அருள் பாலிக்கிறாரு. அதனால இவரை குளத்துப்புழா பாலகன்னு பக்தர்கள் செல்லமா கூப்பிடுவாங்க. சபரிமலைக்கு போற ஒவ்வொரு பக்தரும் ஒரு குழந்தைக்குரிய வெள்ளை மனசோட எந்த பாவமும் இல்லாம தூய்மையா யாத்திரையை தொடங்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த பாலசாஸ்தாவை முதல்ல தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு எப்படி கள்ளம் கபடம் இருக்காதோ அதே மாதிரி நம்ம மனசையும் வச்சுக்கிட்டு தான் சபரிமலைக்கு போகணுங்கிறத இந்த தரிசனம் நமக்கு உணர்த்தும். இந்த ஐயப்பன் சிலை எப்படி இங்க வந்துச்சுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான புராண கதை இருக்கு. ஐயப்பன் ஒரு சமயம் இங்க குழந்தையா வளர்ந்ததாவும் ஒரு நாள் ஒரு குளத்துல தவறி விழுந்து சுயம்புவா ஒரு பாறையா மாறி இங்கேயே கொடி கொண்டதாவும் சொல்லுவாங்க. அதனால இங்க இருக்கிற மூலவர் சிலை வெறும் சிலையா பார்க்கப்படாம ஐயப்பன் சுயம்புவா வெளிப்பட்ட ஒரு தெய்வீக பாறையா பார்க்கப்படுது. பெரியவங்க சொல்ற இன்னொரு தகவல் என்னன்னா இந்த கோயில் ஐயப்பனோட பஞ்சசாஸ்தா தலங்கள்ல முதல் இடம். குளத்துப்புழ ஐயப்பன் ஒரு பக்தனோட உடம்புல இருக்கிற அநாகத சக்கரத்துக்கு ஆதாரமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அன்பு, இரக்கம், பயமில்லாம இருக்கிறதுக்கு இந்த சக்கரம் ரொம்ப முக்கியம். பாலசாஸ்தாவை தரிசிக்கிறப்போ நம்ம மனசு முழுக்க அன்பும் இரக்கமும் நிறையும்னு நம்பலாம். குளத்தலா கோயிலோட ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிறப்புனா அது ஆத்துல இருக்கிற மீன்களுக்கு உணவிடுறது தான். இங்க ஐயப்பனை மீன்களோட தெய்வம்னு வழிபடுறாங்க. இங்க ஓடுற ஆத்துல மீன்கள் கூட்டம் கூட்டமா இருக்கும். பக்தர்கள் இந்த மீன்களுக்கு பொரி அவல் மாதிரி உணவுகளை போடுற மீன் ஓட்டு வழிபாடு ரொம்ப விசேஷமா இங்க இருக்கு. இந்த மீன்களை ஐயப்பனோட திருமக்களா அதாவது திருக்குழந்தைகளா பாவிச்சு உணவளிக்கிறாங்க. இப்படி செய்யறப்போ சரும நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுதுன்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான தடை இருக்கு. மீன்களை தீண்டினா பாவம்னு கூட சொல்றாங்க. இந்த கோயில்ல நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் விசக்கடிக்கு பண்டுவம் பார்க்கிறது தான். அதாவது மருத்துவம் பார்க்கிறது. ஐயப்பன் சந்நிதியில இருந்து கொடுக்கிற தீர்த்தம் விசக்கடிக்கும் மருந்தா இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்த தலத்தோட மருத்துவ மகத்துவத்தை காட்டுது. அது மட்டுமில்லாம இங்க ஐயப்பன் உக்கிரமான தோற்றத்தோடையும் மங்களகரமான தோற்றத்தோடையும் அருள் பாலிக்கிறாரு. குழந்தைகளோட படிப்பு சிறப்பா அமையணும்னு இங்க வித்யாரம்பம்ங்கிற நிகழ்ச்சி விமர்சையா நடக்கும். மொத்தத்துல இந்த குளத்துப்புள்ள பால சாஸ்தாவை தரிசிச்சுட்டு போறது நம்ம கஷ்டமெல்லாம் பனி மாதிரி காணாம போயிடும்ங்கிற பெரிய நம்பிக்கையை தருது. யாத்திரைய தொடங்குறதுக்கு முன்னாடி மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்துற புண்ணிய தலம்தான் இது. அதனால சபரிமலைக்கு போற நீங்க குளத்துப்புழா பாலசாஸ்தாவை தரிசிச்சுட்டு ஐயப்பனோட முழுமையான அருளை அடையுங்க. இப்போ அடுத்ததா நம்ம 2வது சாஸ்தா கோயிலான ஆரியங்காவை பத்தி பார்க்கலாம். நம்ம யாத்திரையோட முதல் புள்ளியா குளத்துப்புள்ள பால சாஸ்தாவை தரிசிச்சுட்டு குழந்தை மனதோட தூய்மை அடைஞ்சிட்டோம். இப்போ நாம் அடுத்து போக வேண்டியது ஐயப்பனோட வாழ்வின் அடுத்த கட்டத்தை, அதாவது பொறுப்புணர்வை காட்டுற ஆரியங்காவு ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில். இங்க ஐயப்பன் திருமண குலத்தில அருள் பாலிக்கிறாரு.
இந்த அற்புதமான கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில தமிழ்நாட்டு எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆரியங்காவங்கிற மலைப்பகுதிக்கு நடுவுல இருக்கிற இந்த திருக்கோயில் தமிழ்நாட்டு பக்தர்களுக்கும் ரொம்பவே நெருக்கமானது. இங்க ஐயப்பன் தன்னோட துணைவியான புஷ்கலை அம்மாவோட சேர்ந்து கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. சபரிமலையில பிரம்மச்சாரி ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பனோட இந்த இல்லற கோலத்தை தரிசிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆரியங்காவல ஐயப்பனுக்கு திருமணம் நடந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. பாண்டிய நாட்டை சேர்ந்த அரசரின் மகளான புஷ்கலை அம்மாவை இங்க ஐயப்பன் திருமணம் செஞ்சுகிட்டதா ஒரு கதை இருக்கு. இந்த திருமணத்தை நினைவுபடுத்தும் விதத்துல இங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப பிரம்மாண்டமா திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். இந்த திருக்கல்யாண உற்சவத்துல தமிழ்நாட்டு கிராமங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து புஷ்கலை அம்மனுக்கு சீர்கொண்டு போற சடங்குகள் எல்லாம் நடக்கும். இந்த சடங்குகள் தமிழ்நாடு கேரளா இடையில ஒரு கலாச்சார பிணைப்பை ரொம்ப அழகா கொண்டிருக்கும். ஆரியங்காவு கோவிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இங்க நடக்கிற பூஜை முறைகள் எல்லாமே பெரும்பாலும் தமிழ் முறைப்படி நடக்கிறது தான். கேரள சாஸ்தா கோயில்கள்ல பெரும்பாலும் தமிழ் சடங்குகள் நடக்கிறது ரொம்பவே அரிது. ஆனா இந்த ஆரியங்காவுல அந்த தமிழ் வாசனைய நீங்க முழுசா உணரலாம். பொதுவா சபரிமலை விரதம்ங்கிறது 41 நாள் பிரம்மச்சரிய விரதம். அப்படி இருக்கிற நாம இந்த ஆரியங்காவ ஐயப்பனை தரிசிக்கிறப்போ ஒரு பக்தனோட வாழ்க்கையில பொறுப்பு, கடமை, இல்லற தர்மம் இதெல்லாமும் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறோம். சம்சார பந்தத்தில் இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டோட தர்மத்தோட நடத்தணும்னு இந்த திருக்கோலம் நமக்கு உணர்த்துது. இந்த உணர்வோட சபரிமலைக்கு போனா பிரம்மச்சரிய விரதம் இன்னும் வலுப்படும்னு நம்பணும். திருமண தடையால கஷ்டப்படுறவங்க இந்த ஆரியங்காவு கல்யாண கோலத்துல இருக்கிற ஐயப்பனையும் புஷ்கலை அம்மாவையும் மனமுருகி தரிசிச்சா அவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும்ங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆரியங்காவ தரிசனம் ஐயப்பனோட அன்பையும் அரவணைப்பையும் உணர்த்தி நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் அவர் ஒரு வழிகாட்டியா இருக்காருங்கிறத நமக்கு தெளிவா காட்டுது. சபரிமலைக்கு புறப்படுறப்போ இந்த ஐயப்பனோட ஆசீர்வாதத்தோட போறது ரொம்பவே விசேஷம். இப்போ நாம 3வது முக்கிய இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். முதல் கோயில்ல தூய்மையான மனசையும் 2வது கோவில்ல பொறுப்புணர்வையும் நாம உணர்ந்தோம். இப்போ சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல அமைதியும் தியான யூமாக் சக்தியும் வேணும். அதை கொடுக்கிற அருமையான இடம்தான் அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். இது ஐயப்பனோட தியான கோலம்னு சொல்லப்படுது. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்துல அச்சன் கோவில் ஆத்துக்கரையில தான் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. சுத்தி மழைகளும் வனமும் இருக்கிறதால இங்க வரப்பவே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இங்க ஐயப்பன் தியான கோலத்துல இருக்காரு. ஆனா இந்த சிலை மற்ற சாஸ்தா கோயில்கள்ல இருக்கிற சிலைய மாதிரி இல்லாம ரொம்பவே விசேஷமான வகையில இருக்கு. ஐயப்பன் தன்னோட வலது கையில கத்தியும் இடது கையில சந்தனம் மற்றும் தீர்த்தம் நிரப்பப்பட்ட பாத்திரத்தையும் வச்சிருக்கிறாரு. இந்த திருக்கோலம்தான் அச்சன் கோயில் ஐயப்பனோட தனி சிறப்பு. ஒரு பக்கம் வீரம், இன்னொரு பக்கம் மருத்துவமும் கருணையும். ஐயப்பன் ஒரு சிறந்த போர் வீரர். அவர் கையில இருக்கிற கத்தி அவர் தர்மத்தை காக்கிற வீரத்தையும் துஷ்ட சக்திகளை அழிக்கிற திறனையும் காட்டுது. ஆனா அவர் கையில இருக்கிற மருந்து பாத்திரத்தில உள்ள சந்தனமும் தீர்த்தமும் அவர் தன்னோட பக்தர்களுக்கு கருணையை அள்ளி தரறத குறிக்குது. இது ஒரு பெரிய தத்துவம். அதாவது வெளியில எவ்வளவு சவால்கள், போராட்டங்கள், துயரங்கள்னு இருந்தாலும் ஒரு பக்தன் மனசுக்குள்ள அமைதியோட தியானத்தோட இருக்கணும்னு ஐயப்பன் நமக்கு இங்கே உணர்த்துறாரு. சபரிமலை யாத்திரைக்கு போறப்போ காட்டு வழி பாதையில எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் நம்மள காப்பாத்தி நமக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் தர்றது இந்த அச்சன் கோவில் ஐயப்பன் தான். இங்க வர பக்தர்களுக்கு கருவறையிலிருந்து சந்தனத்தை பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த சந்தனம் வெறும் பிரசாதம் இல்லைங்க, இது விசக்கடி, நோய்கள் எல்லாம் நீங்கிறதுக்குரிய ஒரு மருந்தா பார்க்கப்படுது. இந்த அச்சன் கோவில் சாஸ்தாவை தன்வந்திரி பகவானோட மறுதோற்றமா பக்தர்கள் பார்க்கிறாங்க. அதனாலதான் இங்க வந்து சந்தனத்தை பிரசாதமா வாங்கி உடம்புல இருக்கிற நோய்களும் மனசுல இருக்கிற கவலைகளும் நீங்கணும்னு வேண்டிக்கிறாங்க. குறிப்பா யாத்திரை போறப்போ நம்ம உடம்புல எந்த உபாதையும் இல்லாம முழு ஆரோக்கியத்தோட போக இந்த சந்தனம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்பலாம். குளத்துல பால சாஸ்தா நமக்கு மன தூய்மைய கொடுத்தாரு. ஆரியங்காவு கல்யாண சாஸ்தா பொறுப்புணர்வை கொடுத்தாரு. இப்போ இந்த அச்சன் கோவில் தியான கோலம் சபரிமலையின் உச்சியான தியான நிலைக்கும் வைராக்கியமான விரதத்துக்கும் நம்ம மனசையும் உடலையும் தயார் பண்ணுது.
ஐயப்பன மாதிரி நாமளும் வெளியில உலக கடமைகளை செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு தியான அமைதியோட கட்டுப்பாடோட சத்தியத்தோடையும் தர்மத்தோடையும் இருக்கணும்னு இந்த திருக்கோலம் நமக்கு காட்டுது. சபரிமலைக்கு போற ஒவ்வொரு பக்தரும் இந்த மன அமைதியோட தான் 18 படிகளை ஏறணும். அதனால சபரிமலைக்கு போற நீங்க மறக்காம இந்த சாஸ்தாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்போ நாம சபரிமலை யாத்திரையோட ஆரம்ப புள்ளிக்கு வந்தாச்சு. இது எருமேலி. நம்ம யாத்திரை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு. மனசையும் உடலையும் தயார் பண்ணினதுக்கு பின்னாடி நாம இனி செயல்ல இறங்கணும். அந்த செயல் வீரத்தையும் உற்சாகத்தையும் தர்ற இடம்தான் எருமேலி. இது ஐயப்பனோட வேட்டை கோலம்னு சொல்லப்படுது. எருமேலிங்கிற இந்த பேரு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கதை இருக்கு. ஐயப்பன் ஒரு பெண் அரக்கியான மகிழ்ச்சியோட சண்டை போட்டு அவளை கொன்ன இடம் இதுதான். ஆரம்பத்துல இந்த இடத்துக்கு எருமை கொல்லின்னு பேர் இருந்திருக்கு. அதுதான் காலப்போக்குல மருவி எருமையலின்னு மாறிடுச்சு. மகிழ்ச்சிய வதம் செஞ்ச பின்னாடி ஐயப்பன் தன்னோட பூத கணங்களோட சேர்ந்து சந்தோஷத்துல ஆடுனதாவும் துள்ளுனதாவும் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ இங்க நடக்கிற முக்கியமான சடங்கான பேட்டை துள்ளல் சடங்கா மாறியிருக்கு. இந்த எருமேலியில தான் சபரிமலைக்கான பெருவழி பாதை ஆரம்பிக்குது. அதனால தான் ஒரு மண்டல விரதம் இருந்த பக்தர்கள் இங்க வந்து இந்த சடங்கை செஞ்சுட்டு யாத்திரைய தொடங்குறாங்க. பேட்டை துள்ளல் சடங்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். சபரிமலைக்கு முதன்முறையா போற பக்தர்கள், அதாவது கன்னிசாமிகள், உடம்புல வண்ண பொடிகளை பூசிக்கிட்டு இலை தலைகளை உடைச்சு உடம்புல கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டே அம்பலத்தான்னு கூவிக்கிட்டே நடப்பாங்க. இந்த சடங்கோட நோக்கம் என்னன்னா, மகிழ்ச்சிய வதம் செஞ்சப்போ ஐயப்பனும் பூத கணங்களும் அடைஞ்ச சந்தோஷத்தை நினைவுபடுத்ததான். இன்னொன்னு, ஒரு பக்தன் தன்னோட மனசுல இருக்கிற ஆசைகள், அகங்காரம், ஆணவம்னு எல்லா தீய குணங்களையும் குப்பையா பாவிக்கணுங்கிற தத்துவத்தை இது சொல்லுது. ஐயப்பன் வேட்டை கோலத்தில வீரத்தோட இருக்கிறத இங்க தரிசிக்கிறப்போ நம்ம யாத்திரைக்கு தேவையான தைரியமும் மன வலிமையும் கிடைக்குது. எருமேலியோட இன்னொரு மகத்தான சிறப்புன்னா அது வாபரோட பள்ளிவாசலும் ஐயப்பனோட கோயிலும் பக்கத்துல இருக்கிறது தான். ஐயப்பனோட நெருங்கிய நண்பர் வாபர் ஐயப்பனுக்கு உறுதுணையா இருந்தவரு. அதனால சபரிமலை யாத்திரைக்கு போற பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வாபர் பள்ளிவாசலுக்கும் போய் மரியாதை செலுத்துவாங்க. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே இடத்துல ஒன்னா வந்து வழிபடுறது உலகத்துக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இங்க நடக்குது. இந்த மத நல்லிணக்கம் தான் சபரிமலை யாத்திரையோட முக்கியமான தத்துவங்கள்ல ஒன்னு. வாபரை தரிசிக்காம யாத்திரை முழுமை அடையாதுன்னு சொல்றாங்க. எருமேலியிலிருந்து புகழ்பெற்ற பெருவழி பாதை ஆரம்பிக்குது. இந்த 48 கிலோமீட்டர் பாதையில தான் ஐயப்பன் நடந்து போனாரு. காட்டு வழியில கல்லும் முள்ளும் நிறைஞ்ச இந்த பாதையில நடக்கிறது பக்தர்களுக்கு ஒரு கடுமையான தியானம் மாதிரி. அதனால இங்க வந்து பேட்டை துள்ளி வாபரை தரிசிச்சு ஐயப்பனோட வேட்டை கோலத்தை மனசுல ஏத்திக்கிட்டு நாம தைரியத்தோட அந்த 18ஆம் படியை நோக்கி பயணத்தை தொடங்குறோம். அடுத்ததா 5வது முக்கியமான இடம் பந்தளம். நம்ம யாத்திரை இப்போ ஒரு முழுமையான நிலைக்கு வந்திருக்கு. குளத்து புழால மனத்தூய்மை, ஆரியங்காவல பொறுப்பு, அச்சன் கோவில்ல அமைதி, எருமேலியில வீரம். இந்த 4 நிலைகளையும் கடந்து நாம இப்போ ஐயப்பன் வளர்ந்த அவரோட லீலைகள் நடந்த 5வது இடமான பந்தளத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் ஐயப்பனோட ராஜ கோலத்தையும் வழிகாட்டி அருளையும் உணர்த்துற ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த இடம் கேரள மாநிலம் பந்தனம், திட்டா மாவட்டத்தில பந்தளம் அரண்மனையையும் வழிய கோயிக்கல் கோயிலையும் தன்னகத்த வச்சிருக்கு. சபரிமலையில இருந்து சுமார் 88 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிற இந்த இடம்தான் ஐயப்பன் பந்தல மகாராஜாவோட மகனா மணிகண்டனா வளர்ந்த வீடு. ஐயப்பன் தன் லீலைய முடிச்சு சபரிமலையில ஐக்கியமான பின்னாடி அவர் விட்டுட்டு போன நினைவுகளும் அவருக்குரிய ஆபரணங்களும் இங்கதான் இருக்கு. அதனாலதான் சபரிமலைக்கு போற ஒவ்வொரு பக்தரும் இங்க வந்து ஐயப்பன் வளர்ந்த இல்லத்தை வணங்கி பந்தல ராஜாவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது யாத்திரைக்கு ஒரு நிறைவை கொடுக்குது. பந்தரத்தில் இருக்கிற வழிய கோயில் ரொம்பவே விசேஷமானது. புராண கதைப்படி ஐயப்பன் சபரிமலையில ஐக்கியமான பின்னாடி பந்தல ராணி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஐயப்பனை வந்து அரண்மனைக்கு பக்கத்துல தன்னோட அம்சத்தை நிலைநாட்ட ஒரு கோயில் கட்ட சொன்னதாவும் அதுதான் இந்த வழிய கோயில்னு சொல்றாங்க. இங்க ஐயப்பனை தரிசிக்கிறப்போ அவர் ஞான குருவா வழிகாட்டியா நமக்கு பக்கத்துல இருந்து அருள் பாலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். சபரிமலையில 18 படிகள் ஏறி அவரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம குறைகளை சொல்லி அவர் வீட்ல வந்து அவரை தரிசனம் செஞ்ச திருப்தியை பெறலாம்.
பந்தலத்தோட மிக முக்கியமான நிகழ்வுனா அது திரு ஆபரண ஊர்வலம்தான். ஒவ்வொரு வருஷமும் மண்டல பூஜை மகர ஜோதி காலத்துல ஐயப்பனுக்கு அணிவிக்கிற திரு ஆபரணங்களை இங்க இருந்துதான் யானை மேல வச்சு பெரிய ஊர்வலமா சபரிமலைக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த ஊர்வலம் ஆரம்பிக்கிறப்போ பந்தல ராஜாவோட வம்சத்தில் இருக்கிற ஒருத்தர் பெட்டிய சுமந்துட்டு போவாரு. ஐயப்பனுக்கு தேவையான ஆபரணங்களை அவர் வளர்ந்த வீட்டில இருந்து அவர் கோயில் கொண்ட சன்னிதானத்துக்கு அனுப்பி வைக்கிற இந்த நிகழ்வு பக்தர்களுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு தாய் தன் மகனுக்கு சீர் செஞ்சு அனுப்புற மாதிரி இந்த ஊர்வலத்தை பார்ப்பாங்க. இப்போ குள்ளத்தப்புழா, ஆரியங்காவு, அச்சன் கோவில், எருமேலி, பந்தளம்னு இந்த 5 ஸ்தலங்களுமே ஐயப்பனோட வாழ்க்கையோட 5 முக்கியமான கட்டங்களை காட்டுது. பந்தலம் ஐயப்பன் ராஜகுமாரனா ஞானத்தோட எல்லா உலக அறிவோடும் வாழ்ந்த இல்லம். இங்க வந்து தரிசிக்கிறப்போ நம்ம யாத்திரைக்கான வழிகாட்டுதலும் பூரண அருளும் கிடைக்குது. இந்த 5 கோயில்களையும் தரிசிச்ச ஒரு பக்தன் மன தூய்மை, பொறுப்பு, அமைதி, வீரம், வழிகாட்டுதல்னு எல்லாத்தையும் பெற்று எந்த கவலையும் இல்லாம முழு பக்தியோட 18 படிகள் ஏறி தர்மசாஸ்தாவை தரிசிக்க தயாராகிட்டாங்கிறது தான் இதோட முழு அர்த்தம். அதனால சபரிமலைக்கு போற நீங்க இந்த பந்தளம் வீட்டை வணங்கி ஐயப்பனோட முழுமையான ஆசீர்வாதத்தோட அவர் இல்லத்தில இருந்து புறப்படுற திரு ஆபரணத்தைப் போல உங்க பக்தியையும் புனிதமா சன்னிதானத்துக்கு கொண்டு போங்க. இந்த 5 இடங்களையும் தரிசனம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போனா உங்க விரதம் முழுமை அடைந்து ஐயப்பனோட முழுமையான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க, சபரிமலை சன்னிதானம்ங்கிறது நம்ம யாத்திரையோட உச்சம்தான். ஆனா அந்த உச்சத்தை தொடறதுக்கு முன்னாடி நாம தரிசிக்க வேண்டிய அஸ்திவார இடங்கள் தான் இந்த 5 இடங்களும். இந்த 5 இடங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாத்திரை போனா நிச்சயம் உங்களோட யாத்திரை ரொம்பவே சிறப்பா அமையும். அதனால இந்த வருஷம் சபரிமலைக்கு போற நீங்க இந்த 5 இடங்களையும் மறக்காம தரிசனம் செய்யுங்க. உங்க யாத்திரை அனுபவம் பத்தி மறக்காம எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க.